They say mother's love is like taste of a home. எளிமையா, மென்மையா, மறக்க முடியாத ஒன்று. அவங்க எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு நான் அதை செய்யும் போது தான் எனக்கே தெரிஞ்சது. சாப்பாடாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், ஏன் அவங்க எனக்கு செய்கிற ஜெபமாக கூட இருக்கட்டும், நான் சொல்லாமையே என்னோட தேவை எல்லாமே அறிஞ்சிக்கிட்டு அவங்க எனக்காக எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஈவன் மை ஃபேவரட் ஃபுட். சமையலில் மட்டும் இல்லைங்க, என்னோட அமைதியோட அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ பெரிய வீட்டில் அவங்க செய்கிற அந்த ஜெபத்தோட ஒரு சின்ன சத்தம் நைட் நேரத்தில் என் காதில் கேட்டே இருக்கும். அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்துச்சு. நான் சொல்கிற எல்லா கதையும் அவங்க எப்போவுமே கேட்க ரெடியாக இருந்தாங்க. அவங்க என்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட என்னை சுமந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒன் லெசன்: எல்லா சூழ்நிலையிலும் நம்ம அன்பானவர்களுக்கு நம்ம கூட நிற்கணும். அளவில்லாத அன்போட ஊக்கமாக, ஒரு துணையாக. Love you, Ma. Thank you. அம்மா என்று நினைக்கும் பொழுது முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது பொறுமை. அம்மா பொறுமையுடன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவங்க திருமணமான உடன் இயேசுவை நேசிக்கிற அந்த ஒரே காரணத்திற்காக அவருடைய மாமியார் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். சரியான உணவு கொடுப்பதில்லை, சரியான அன்பை செலுத்துகிறதில்லை, இன்னும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைத்தார்கள். என்னென்ன கொடுமையை அனுபவிக்க வேண்டுமோ என்னுடைய அம்மா அனுபவித்தார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தார்கள். கர்த்தர் என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று ஆண்டவரை நம்பி இருந்தார்கள். என்னுடைய பாட்டி மாதா, அவங்களுடைய மாமியார் சிக்கான பிறகு படுக்கையில் இருந்தார்கள். அவர்களுக்கு தானாக குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆனால் எங்கள் அம்மா எல்லாவற்றையும் அவர்களுக்காக செய்தார்கள். பொறுமையோடு செய்வார்கள். அதுவும் கரெக்டாக செய்யணும். யாராவது வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்கள குளிப்பாட்டும் போது தவறாக ஏதாவது பிஹேவ் பண்ணால் கூட அவங்களுக்கு கோபம் வந்துடும். நான் பண்ணுறேன், நானே குளிப்பாட்டுறேன் என்று சொல்லி அவர்கள் செய்வார்கள். அவ்வளோ பொறுமை. தன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் கடைசி காலம் வரை அவருடைய மாமியாரை அன்போடு பராமரித்தார்கள். அந்த பொறுமையை தான் நானும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பொறுமை இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் எங்கள் அம்மா ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்கிறான். நானும் என்னுடைய அம்மாவை பின்பற்றும்படியாக அவ்வளவு பொறுமைசாலியாக அவர்கள் இருந்தார்கள். எனக்கும் அந்த பொறுமையை ஆண்டவர் தருவாராக, உங்களுக்கும் தருவாராக. தாய்மார்களாகிய உங்களுக்கு இந்த விசேஷித்த கிருபையை இந்த நாளிலே அளவில்லாமல் தருவாராக. God bless you. Have a very, very lovely Mother's Day. அம்மா எப்பவும் அவங்களோட ஆசைகளை முன்னாடி தள்ளுவதில்லை. அவங்க பிள்ளைங்க, அவங்க கணவர், அவங்களோட ஆசைகள் தான் நிறைவேறணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு சின்ன சின்ன காரியத்துலேயும் சரி, சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுலையோ சரி, குக் பண்ணுறதுலையோ சரி,
கணவருக்கு பிடித்தமான சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, இதெல்லாம் டேபிளில் இருக்கணும். அவங்க நல்லா சாப்பிடணும். இல்லை அவங்களுக்கு டேபிளில் இருக்கிற சாப்பாடில் ரொம்ப பிடிச்சிருந்தா கூட எல்லாரும் அதை சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாங்களா, காலியாயிடக்கூட அந்த சாப்பாடுன்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சின்ன இட்லியோ இல்லை அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது சாப்பாடை கூட சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்டா அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், கணவர் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டா அதுதான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்று தியாகத்தோட குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுல அவங்க விட்டு கொடுக்கறது உண்டு. வெளியே எல்லாரும் போகணும், எங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது கூட அவங்க சத்தம் வரவே வராது. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு அந்த இடங்களுக்கு போவோம். அம்மாவின் சந்தோஷம் குடும்பத்தின் சந்தோஷம். அம்மா வாழ்க்கையிலையும் நான் அதை பார்த்துருக்குறேன். அதில் அவங்க தியாகத்தின் குணம் எனக்கு என்னை உள்ளத்தை தொட்டுச்சு. அது என்னை தொட்டு எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்கிறது. ஏசப்பாவுடைய அம்மா கூட மரியாள், அவங்களும் அவங்க வாழ்க்கையில் பெரிய தியாகத்தை செஞ்சாங்க. ஏசு சுவாமி அவங்க கருவில் பிறக்கணும் என்று பரலோகம் தீர்மானித்த பொழுது ஒரு கன்னியாக இருந்த அந்த ஸ்திரீ அந்த விஷயத்தில் அவங்க விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்து, சமுதாயம் அவங்கள கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எப்படி நீ கருவுற்ற என்று கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில் இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும், சமுதாயம் அவங்களை தள்ளி வச்சாலும், என்னென்னமோ அவர்களை எதிர்த்து பேசினாலும், கடவுளை நான் கனம் பண்ணணும், அவரை நான் பிரியப்படுத்தணும், அவர் சித்தத்தை நான் நிறைவேற்றணும் என்ற அந்த நோக்கத்திற்காக தன்னுடைய இமேஜை கூட அவங்க விட்டு கொடுத்தாங்க, தியாகம் பண்ணினார்கள். இப்படி தான் தாயானவர்கள் கடவுளையும் சரி மனிதர்களையும் சரி அவர்கள் தன்னைத்தான் விட்டு கொடுத்து கூட அவர்கள் பிரியப்படுத்தி சந்தோஷப்படுத்துறதுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்கள். இதிலிருந்து நம்மளும் கற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. விட்டு கொடுத்து நாம் சந்தோஷப்படுத்தும் தன்மையை நாம் வாழ்க்கையிலையும் கடைபிடிப்போம். இப்படிப்பட்ட அம்மா தாய்களுக்கு நான் ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொல்லி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், அவர்களை கனப்படுத்துகிறேன். அம்மான்னு நினைக்கும் போதே அம்மாவுடைய அன்பு தான் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளரும்போது, டீனேஜர்ஸாக இருக்கும் போது, இல்லை ஸ்கூல் படிக்கும் போது, நாங்கள் என்ன தான் சேட்டை பண்ணாலும், என்ன தான் எதாவது தப்பு பண்ணால் கூட அதை வந்து எங்களுக்கு ரொம்ப கண்டிக்காமல், சுட்டி காட்டாமல், எங்களை ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களோட அன்பை வெளிப்படுத்தி எங்களை எப்போவுமே அன்பு காமிப்பாங்க. ஸோ எங்கேயா ஸ்கூல்லேருந்து வரும்போது இல்லைனா வெளியேருந்து வரும்போது எப்போவுமே எங்களை க்ரீட் பண்ணுறதே அவங்க கிஸ் பண்ணி தான் எங்களை க்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் லைஃப்பில் ஏதாவது நடக்குது, ஏதாவது எக்ஸாம் போகிறோம், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக எங்களுக்கு ஜெபம் தேவை அப்படின்னா உடனே ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க அந்த காரியத்துக்கு. ஸோ எப்போவுமே மதர்ஸ் ப்ரேயர் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் இருப்போம். ஸோ யாராவது ஏதாவது போர்டு எக்ஸாம் எழுதும் போது, இல்லைனா ஏதாவது டெஸ்ட் போகும்போது, இல்லைனா ஏதாவது ஒரு வாழ்க்கைக்குரிய காரியமாக இருக்கும் போது உடனே ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ அன்பாக இருக்காங்க, எவ்வளோ கரிசனையாக இருக்காங்க எங்கள் மேலே அப்படின்னு தெரியும். ஸோ அதே எங்களுடைய சின்ன சின்ன காரியத்தை, எங்கள் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடும். எங்கள் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு எங்களோட பிஹேவியர்ஸ்லாம் அப்படியே மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்விங் பேரண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த டிஷ்ஷை சமைப்பாங்க. இப்போது ஒரு ரெசிபி எடுத்தால் அதை எப்படி ஒருத்தர் விரும்புவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு, இப்போ ஒரு கட்லெட் எடுத்தால் அப்பாவுக்கு எப்படி பிடிக்கும், சாமுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு அதை ஆல்ட்ரு பண்ணி 2 பேட்சாக செய்வாங்க. இல்லைனா ஒரு குழம்பு வந்து இப்படி வச்சா இவளுக்கு பிடிக்கும், இப்படி வச்சா இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க ஆல்ட்ரு பண்ணி எல்லாரையும் கவனிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய அன்பு வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது அம்மாவுடைய அன்பு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது, அது அம்மாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நினைவு வரும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ மாம் லைக் யூ. ஹாப்பி மதர்ஸ் டேம்மா. அருமையான அன்னைமார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் ஆண்டவர் நாமத்திலே கூறிக்கொள்கிறேன். என்னுடைய தாய் விலையேறப்பெற்ற முத்து, மிகவும் அருமையான ஒரு தாய். காரணம் என்ன தெரியுமா? நான் காலையில் முழித்து விடுவேன், ஆனால் எழுந்திருக்க மாட்டேன். சோம்பேறி. படுக்கையில் படுத்து புரண்டு கொண்டிருப்பேன், கண்களை மட்டும் மூடிக்கொள்வேன். ஏனென்றால் கண் திறந்தால் எழுந்திரு என்று சொல்வார்கள் என்று கண்ணை மூடிக்கொள்வேன்.
ஆனால் அந்த நேரத்தில் இருட்டு இன்னும் விடியாத நேரத்தில் ஒரு 6 மணிக்கு முன்னதாக நான் திறந்து பார்த்தால் என் தாய் வேதமும் கையுமா உட்கார்ந்துருப்பார்கள். நாங்கள் எல்லாரும் எங்கள் அப்பா கூட மேலே தூங்கி கொண்டிருப்பார்கள், நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்போம். ஆனால் என் தாய் மட்டும் வேதம் கையுமா உட்கார்ந்துருப்பார். கண்ணாடி போட்டுக்கொண்டு கடைசி வரை அந்த வேதத்தை வாசிப்பார்கள், ஆண்டவரோடு பேசுவார்கள். இது நிமித்தம்தான் எங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரர், ஆனால் அவர்களை எல்லாம் சந்தோஷமாக சமாதானமாக நடத்தினதற்கு காரணம் என் தாயினுடைய ஜெபம், ஆண்டவரோடு உள்ள உறவு. அந்த காரியத்தை நான் பார்த்து அறிந்து கொண்டேன். ஆனால் நான் அதை கீழ்ப்பிடியலை. நான் தாயாகும் நிலை வந்த பிறகுதான், அல்லது என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தும் நிலைமை வந்த பொழுதுதான் எனக்கு அந்த மேன்மை தெரிந்தது. அதையெல்லாம் நான் என் முன்மாதிரியாக வைத்து என் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதம் பெற்றது உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு நல்ல தாயாக நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மாறப்போகிறீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இப்பொழுது யாராக இருந்தாலும், சண்டைக்காரியாக இருந்தாலும் சரி, ஹோல்சேலர்களாக இருந்தாலும், கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். பெற்றுக்கொள்வோமா? நாம் ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, நீரே எங்களுக்கு நல்ல தகப்பனும் தாயுமாய் இருக்கிறீரப்பா. இந்த உலகத்திலே ஒரு தாயாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களுக்கு பயப்படும் பயம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் தியானித்தோம்ப்பா. என்னுடைய அருமை தாய் உம்மை தேடி பயபக்தியோடு எங்கள் குடும்பத்தை நடத்தினதுனாலே நாங்கள் எல்லாரும் 4 பிள்ளைகளாக அவர்களுக்கு பேரப்பிள்ளை இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். இந்த பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவரே ஜெபத்தில் என்னோடு பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்காக அல்லது தாய்மார் ஆக போகிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன்ப்பா. முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. என் தாய் செய்தது போல அதிகாலையில் எழுந்து இருட்டோடு நீர் செய்தது போல, நீர் உம்முடைய தகப்பனாரை தேவனை தேடினது போல ஆண்டவரே, நான் இந்த தாய்மார் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு அதிகாலையில் எழுந்து உம்மை தேட கற்றுத்தாரும். லார்ட், ஜெபம் இல்லாத குடும்பம் கூரையில்லாத வீடு என்று பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு வீடும் இன்றைக்கு ஜெப வீடாக மாறட்டும். அந்த கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். எந்தெந்த வீடு ஜெபம் இல்லையோ ஆண்டவரே, சண்டைகளும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் பிரிவினைகளும் கசப்பும் இருக்கிறதோ அந்த வீடுகளிலே ஜெப வீடாக மாற்று. தாய்மாரை எல்லாம் உயிர்ப்பியும் ஆண்டவரே. உம்மை தேடாத தாய்மாரை ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்மை நெருங்கி கிட்டி சேர்ந்து உம்மை அதிகாலையில் தேட, உமக்கு பிரியமான வழிகளிலே நடக்க, குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க, என் தாய் செய்தது போல 10ல் 1 பாகம் மாத ஆரம்பத்திலேயே வருகிற பணத்தில் எல்லாம் கர்த்தருக்கென்று கொடுக்க, அதன் மூலமாய் வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள என்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு கிருபைத்தார். யார் யாருக்கு திருமணம் ஆக போகிறதோ இந்த மே மாதம் வந்தால் எல்லாருக்கும் திருமணம் நடக்கும். அநேக திருமணம் ஆகும் நிலையில் இருப்பார்களப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை தார். தங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரம்பிக்க அவர்களுக்கு கற்றுத்தாரும். உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. எந்தெந்த குடும்பங்களில் சண்டைகள் குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த தாய்மார் அவ்வளவு பெரிய ஜெபம் செய்யும் தாய்மாராக, கர்த்தரை தேடும் தாய்மாராக, கர்த்தரோடு சேர்ந்து வாழும் தாய்மாராக இப்பொழுது மாற்றும் இப்படி வல்லமை இறங்கிட தாய்மார் தினத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. சண்டைகளுக்கு காரணமாக இருக்கிற தாய்மாரை, பிரிவினை காரணமாக இருக்கிற தாய்மாரை கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றும். அப்ப இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்படி செய்கிறபடியால் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.